மழை, காஃபி, அரட்டை. மதுரையில காலையில இருந்து சாரல் மழை லேசா தூறிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள அப்பா ஜன்னல் கிட்ட உட்கார்ந்து சூடான ஃபில்டர் காஃபிய ஸ்டீல் டம்ளர்ல குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. புதுசா போட்ட காஃபி வாசனையும், மழையில வர்ற மண்ணின் வாசனையும் கலந்து காத்துல பிரவுச்சு. மீனா குடையோட ஈரம் சொட்ட சொட்ட ஓடி வந்தா. அப்பா, மழை வந்தா மட்டும் எப்படி இவ்ளோ நல்லா வாசனையா இருக்குன்னு கேட்டா. அப்பா சிரிச்சாரு. ஆமா கண்ணா, மழையும் காப்பியும் 2மே சாதாரண விஷயம்தான். ஆனா மழை வர்றப்ப குடிக்கிற காஃபி அந்த நாளையே சிறப்பாக்கிடும். மழை கூரை மேல லேசா தட்டிக்கிட்டு இருக்க, அப்பா மீனா கிட்ட சின்ன வயசு கதைகள சொல்ல ஆரம்பிச்சாரு. அவரும் அவங்க நண்பர்களும் எப்படி மழையில ஓடி புடிச்சு விளையாடுவாங்க, தண்ணி தேங்கி நின்ன பள்ளத்துல குதிப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா போட்டு தரும் சூடான காப்பிய எப்படி குடிப்பாங்கன்னு. மீனா அத கேட்டுக்கிட்டே அவளோட சூடான காஃபிய குடிச்சிட்டு அந்த பழைய நாட்கள கற்பனை பண்ணிக்கிட்டா. வெளியில தோட்டம் மழைத்துளிகளால பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. இலைகள்ல மழைத்துளிகள் அழகா இருந்துச்சு. அப்பா மீனாவ பார்த்து சொன்னாரு. மழை வரும்போதெல்லாம் நம்ம காஃபியோட நெறைய கதைகளும் பேசுவோம். இது நம்மளோட சின்ன பழக்கம். மீனா சந்தோஷமா சிரிச்சா. இப்ப எனக்கு மழை நாட்கள்னா ரொம்ப பிடிக்குதுப்பா. மழை தொடர்ந்து லேசா விழுந்துகிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள காஃபி, கதைகள், அன்புன்னு எல்லாமே நிறைஞ்சு ஒரு கதகதப்பான சூழல் நிலவுச்சு.